இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, அதுவும் மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித பதுவை அந்தோனியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து நம் ஆண்டவரிடம் பரிந்து பேசுவார்கள். அவருடைய பரிந்துரை ஜெபத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை நாம் தொடங்குவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, 6 வயது சிறுவன் ஆரோன் வீட்டில் எறும்பு வரிசையாக சுறுசுறுப்பாக சென்று கொண்டதை கவனித்தான். அவனுக்கு அருகாமையில் அவனுடைய தந்தை நாற்காலியில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கின்றார். ஆச்சரியத்தோடு அப்பாவிடம் சொன்னான், அப்பா, என்னப்பா இந்த எறும்பெல்லாம் சுறுசுறுப்பா போயிட்டு இருக்குது அப்படி. அப்பா இதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மகனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மனதில் நிறுத்தி கொண்டு, மகனே, இந்த எறும்புகளை போல நாமும் எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கணும் என்று கூறினாராம். தொடர்ந்து அவர் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். மகன் இன்னும் கூர்ந்து கவனித்தார். இந்த எறும்புகளை கவனித்து அப்பாவிடம் சொன்ன, அப்பா, ஒரு சில எறும்புக ஒண்ணுமே செய்யாம இங்கே ஓடிட்டு இருக்குது, வேலை வெட்டி இல்லாம என்று சொன்ன உடனே அப்பா இதையும் பயன்படுத்தி கொண்டு அவனுக்கு ஒரு பாடம் புகட்டினார். மகனே, இதே போலதான் நம் மத்தியிலும் ஒரு சில நபர்கள் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருப்பதை போல தெரியும். ஆனால் அவர்கள் உதவாக்கரை, அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை மகனுக்கு பாடம் புகட்டினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த கதையில் வரக்கூடிய 2 சூழ்நிலையை போலதான் மார்த்தா மரியா. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டுகிறார். மார்த்தா பல காரியங்களில் சுறுசுறுப்போடு, அவர் விறுவிறுப்போடு உணவு படைக்கிறதுல அவர் கவனம் செலுத்தி வருகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு யூத சமூகத்தில் ஒரு போதகரை வீட்டிற்கு அழைத்து அந்த போதகருடைய காலடிகள் அமர்ந்து அவர் சொல்லக்கூடிய போதனைகளை கேட்பது ஒரு அற்புதமான ஆசீர்வாதமாக, அபரிதமான ஆசீர்வாதமாக யூத ஆண்கள் நினைத்து வந்தார்கள். ஆண்கள் மட்டும்தான் குருக்களுடைய காலடியில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்க முடியும், பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை. ஆனால் இங்கே நடக்கின்றது, அதையும் மீறி மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கின்றார். ஆண்களுக்கு மட்டும்தான் உரிய அந்த உரிமையை இப்போது ஒரு வித்தியாசமாக இங்கே வந்த பெண் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கின்றார். யூத சமூகத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அந்த பெண்ணை அவர்கள் மதிப்பதில்லை, அல்லது அவருக்கு அடங்காப்பிடாரி என்று கூறலாம், அல்லது வேறு ஏதாவது பெயர் சொல்லி கூட கூறலாம். இங்கு பார்க்கின்றோம், மார்த்தா சமைப்பது பெரிய கடினம் அல்ல. நம்ம குடும்பத்துக்கு இந்த மரியாவால யாரு கெட்ட பேர் வரக்கூடாது ஏனென்றால் ஆண்கள் மட்டும்தான் உட்கார்ந்து போதகர் சொல்வதை கேட்பதை விட்டுவிட்டு மரியாவும் உட்கார்ந்திருக்கிறார். ஆகையால் அவளை அழைப்பதன் வழியாக அவர் என்ன கூறுகிறார்? மரியா, இது உனக்கு தேவையில்லை, நீ கிளம்பி வா, எனக்கு உதவி செய்ய. ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், ஒரு சமூக புரட்சியாளராக ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கேட்கலாமே. இன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சம உரிமை பிடிக்கின்றார் நம் தேவன் இயேசு கிறிஸ்து.
அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. பிரியமான சகோதர சோலே, சீடத்துவம் என்பது ஆண்டவருக்கு அருகாமையில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பது தான். அதிகமாக அவர் சொல்வதை கேட்டு கேட்டு அதன் வழியாக நாம் பயிற்சியும் முதிர்ச்சியும் பெற வேண்டும். அதற்காகத்தான் மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கின்றார். பிரியமான சகோதர சோலே, இன்று கணவனோட, மனைவியோட, பிள்ளைகளோட, பெற்றோரோட உட்கார்ந்து பேச நேரம் இல்லை, கேட்க நேரம் இல்லை, பேசவும் நேரம் இல்லை, பிறர் பேசுவதை கேட்கவும் நேரம் இல்லை. எல்லாரும் பிஸியா இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் பிஸியா இருக்கிறோம். பிஸியா இருக்கிறோமா? பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கிறோமா? பிரியமான சகோதர சோலே, இன்று கேட்காத பேசாத சூழ்நிலை தான் நிறைய குடும்பங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் வழி தவறி போவதற்கும், கணவன் வேறு மாறி மனைவி வேறு மாறி செல்வதற்கும் காரணம் பேசுவதை கேட்பதில்லை, கேட்கவும் நேரமில்லை. பிரியமான சகோதர சோலே, நிறைய நேரங்கள்ல கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன், பிள்ளைக்கு தெரியாம பெற்றோர், பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள், இப்படித்தான் நிறைய மறைமுகமான வாழ்க்கையும் முக கவசம் அணிந்த வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைதான் இப்போது எங்கு பார்த்தாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரியமான சகோதர சோலே, இந்த சூழ்நிலை மாற வேண்டும். பெரியோர்கள் பேசினால் சிறியோர்கள் அமர்ந்து கேட்க வேண்டும். அல்லது பெரியோர்கள் பேசினால் காது கொடுத்து சிறியோர் குடும்பத்தில் கேட்க வேண்டும். எதற்காக கூறுகிறார்கள், ஏன் கூறுகிறார்கள், ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது என்ற அந்த தெளிந்த பார்வை கொண்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இதோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் மரியாள் அவளிடமிருந்து எடுக்கப்படாது. ஆண்டவருக்கு அருகாமையில் இருந்து அவர் கேட்டுக்கொண்டிருந்ததால் அந்த பங்கை யாராலும் எடுக்க முடியாது. பரலோகத்தந்தை இறைவா, இந்த அருமையான நாள்ல மார்த்தாவா மரியாவா ரெண்டு பேரையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி வாழணும். ஜெபமும் இருக்கணும், உழைப்பும் இருக்கணும். ஜெபம் 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 என்று குடும்பத்தை உதறி தள்ளக்கூடிய நபர்களும் நம்மத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லது உழைப்பு உழைப்பு என்று ஆலயத்திற்கு வராமல், ஜெபிக்காமல், ஆன்மீக காரியத்தில் பங்கேற்காமல் இருக்கக்கூடிய நபர்களும் நம்ம பங்குல, நம்ம மத்தியில இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்பா தகப்பனே, ஜெபமும் இருக்கணும், உழைப்பு இருக்கணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து உமக்கு அருகாமையில் அவ்வப்போது அமர்ந்து நீ சொல்வதை கேட்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தையும் நல்ல சீடனாக, சீடத்தியாக வாழக்கூடிய அனுக்கிரகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.